கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதான என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கும் அவரை ஆராதனை செய்வதற்கும் தேவன் ஒரு பெரிதான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை எடுத்துக் கொள்வோம். இந்த ஒரு ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பாடல் எண் 58, திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலில் நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். Kirubi
கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. உமதன்பை தேவ சமூகத்திலே இந்த ஒரு ஆராதனைக்கு துவக்க ஜெபத்தை அன்பு சகோதரர் தனசந்தானம் அவர்கள் ஏறியிருப்பார்கள். ஜெபம். மகா இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ள எங்கள் பரலோகத்து வீட்டிற்கு எங்க பரம தந்தையே, அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவீகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்ததுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் எடுக்கிற ஐயா தகப்பனே. இந்த நாளிலே இங்க இருந்து எங்களை சகோதர சகோதரர் கூட்டி அணைத்து திருப்பாதத்தில் அமர்ந்து சத்தியமாய திருவசனத்தை நாங்கள் கேட்கும்படியாக, அதை உணர்ந்து கொண்டு அழைப்பை நாங்கள் பங்கு கொள்ளும்படியாக எங்களை தேவன் கொடுத்ததுக்கு நல்ல கிருபிக்காக நன்றி செலுத்தினப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட கேட்க போற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் செவிகளை நாங்கள் கேட்டு எங்கள் இதயத்திலே பதித்து எங்கள் சிந்தையிலே கொண்டு வந்து நாள் முழுவதும் நாங்கள் செயல்பட
எங்களுக்கு வேண்டிய உம்முடைய பரிசுத்தாவின் உதவியோடும் நல்ல ஞானத்தையும் உற்சாக பலத்தையும் தரும்படியாக உம்முடைய நேசரும் எங்கள் குமாரமாகிய இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் கேட்கும் பரலோக தேவனே, தேங்க்யூ பிரதர். விசுவாச பிரமாணம் வாசிக்கப்போம். விசுவாச பிரமாணத்தை அன்பு சகோதரர் பிச்சைக்குமார் அவர்கள் வாசிப்பார்கள். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாவமே உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராவதியுமான யெகோவா என்னும் நாமம் உள்ள ஒன்றான மெய்தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெயருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரையாக நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கதென்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களெல்லாம் ஜீவனை இழந்த மனுஷர் பேரின் மனதுருகி தம்மை தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையை கொடுத்து மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தொடர்ந்து எழுப்பி போல் குமாரனும் ஜீவனாளுக்கு அது செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாகத்திற்கு வீட்டிற்கு செய்தார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்துக்கு தலையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்துக்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசியில் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மனத்துக்குட்பட்டு முதலாம் உயிர்த்தலடையும் நம்முடைய சபையாய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயந்தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்றும் விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே விரிப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆனால் மனப்பூர்வமாய் சிறந்தவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமேன். தேங்க்யூ பிரதர். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை அன்பு சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் வாசிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து காலை தீர்மானம் அன்பு சகோதரர் மதன் அவர்கள் வாசிப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவின் வசனம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. விளக்கம்: சாத்தான் எவ்விதம் ஒரு நல்ல காரியத்தை செய்ய உற்சாகமுள்ளவனாக இருப்பான் என்ற கேள்விக்கு நாம் விடை கூற வேண்டுமானால், இவன் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக் கொண்டு வேதாகம சத்தியங்கள் அறியும்படியும் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவை அண்டையிலும் அல்ல, ஆனால் இவைகளுக்கு மாறாக வேறொரு ரட்சிப்பின் திட்டத்தை கள்ள போதகர்களிடம் பெற்றுக்கொள்ள வழி நடத்துவான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பான். நம் இரட்சகர் உரைத்த வார்த்தைகளின்படி சாத்தான் துரத்தினால், தனக்கு விரோதமாக பிரிவினை செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? இதுவே அவன் இறுதி வீழ்ச்சி என்று அறிகிறோம். ஆதார வசனம்:
மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23 முதல் 28 வசனம் முடிய. மத்தேயு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 28 வரை. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாயிப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? நான் பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாயிருப்பார்கள். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 3, 4. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கைக்கொள்ள கிருபை செய்வாராக. காலை தியானம். நம்முடைய காலை தீர்மானம். நம்முடைய அதிகாலை சிந்தையின் விருப்பம் என்னவெனில், வசனம் சங்கீதம் 116 12 முதல் 14, 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். பலியினால் என்னிட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்ற தெய்வீக அழைப்பை நினைவு கூர்ந்து நாம் தீர்மானிப்பது என்னவெனில், நம்மை வழிநடத்தும் தேவனுடைய கிருபையினால் இன்று பரிசுத்தவான்களாகிய நாம் நம் பொருத்தனைகளை நிறைவேற்றி தொடர்ந்து நம் மாம்சத்தையும் அதன் விருப்பங்களையும் தியாகம் செய்வதனால் பரலோக சுதந்திரத்தை நம் இரட்சகரோடே சுதந்திரிப்போம். நாம் எல்லோரிடத்திலும் எளிமையாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் இருக்க முயற்சி செய்வோம். நாம் நம் சுய கீர்த்தியையும் கனத்தையும் தேடாமல் மகிமையையும் கனத்தையும் தேவன் ஒருவருக்கே செலுத்துவோம். நம் உதடுகளினால் நாம் தேவனை ஜாக்கிரதையாக கனம் பண்ணுவோம். நம் வார்த்தைகள் எல்லோருக்கும் மிருதுவாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும்படி முயற்சி செய்வோம். நாம் தேவனுக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் பெரிய காரியங்களில் மாத்திரமல்ல, வாழ்க்கையின் சிறிய காரியங்களில் கூட உண்மையாக இருக்க நாடுவோம். தெய்வீக பாதுகாப்பில் நம்முடைய உயர்ந்த நன்மைக்காக எல்லா விருப்பங்களையும் நீக்கும் தெய்வீக கிருபையில் நம்பிக்கை வைத்து சுத்தமான இருதயம் உள்ளவர்களாக இருப்பதற்கு மாத்திரம் நாடாமல் எல்லா மன விசாரத்தையும் எல்லா அதிருப்தியையும் எல்லா சோர்ந்து போகுதலையும் முற்றிலும் வெறுப்போம். நம் வாழ்வில் தேவனுடைய தெய்வீக கிருபையினால் அனுமதிக்கப்படுவதை குறித்து நாம் முறுமுறுக்கவோ சலிப்படையவோ மாட்டோம். ஏனென்றால் எது நடந்தாலும் தேவனிடத்தில் உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு உண்டு. ஆமென். தேவனுடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக நாம் தியானிக்க இருக்கும் பாடத்தின் தலைப்பு 4 குஷ்டரோகிகள். 4 குஷ்டரோகிகள் என்ற தலைப்பின் கீழ் தூது கொடுக்கும்படி அன்பு சகோதரர் லியோ ஜெயக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
கிறிஸ்துவில் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கு ஏற்ற விதமாக ஒரு பாடத்தை தியானிக்க போறோம். அந்த பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் 4 குஷ்டரோகிகள். இந்த பாடம் ஏற்கனவே நாம முன்னாடி பார்த்திருக்கலாம். ஆனாலும் இந்த பாடம் எந்த காலத்திலும் ஒரு புது சிருஷ்டிக்கு பிரயோஜனமாக அமையும் என்பதால் மறுபடியும் இந்த பாடத்தை நாம் தியானிக்கலாம். இப்ப முதல்ல நம்ம குஷ்டரோகினா யாருன்னு நமக்கு பார்க்கணும். குஷ்டரோகம் என்பது வேதாகமத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குஷ்டரோகம் என்பதற்கு எல்லா வியாதிகளையும் அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையாக அது இருக்கிறது. அதே போல குஷ்டரோகி என்ற மனிதன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம ஒரு வசனத்தை படிக்கலாம். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என்னாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 2-3. குஷ்டரோகிகள் யாவரையும், பிரிமியம் உள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடு. ஆண் பிள்ளை ஆனாலும் பெண் பிள்ளை ஆனாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட கடவீர்கள் என்றார். இங்க தேவன் என்ன சொல்றாருன்னா, குஷ்டரோகியில பாளையத்துக்கு புறம்பா வச்சிருங்க அப்படின்றாரு. ஏன் பாளையத்துக்கு புறம்பா வைங்க அப்படின்னு சொல்றாருன்னா, குஷ்டரோகிகள் இருந்தா அந்த பாளையத்துக்குள்ள தீட்டு வந்துருன்றக்காண்டி தேவன் அவர்களை விலக்கி வைக்கணும் அப்படின்றாரு. எதற்காக அப்படி விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா, நான் அந்த பாளையத்திலே வாசம் செய்வதால் அப்படிங்கிறார். அப்ப தேவன் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அப்ப தேவன் பாளையத்துல தான் வாசம் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1-5-15 வசனம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் வசனம் 15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கிறவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். தேவன் இங்க என்ன சொல்றாரு? உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்றாரு. அப்ப இங்க இவர் பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்றாருன்ற போது, ஏன் இந்த முழு உலகத்தின் மத்தியில தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தார்னா, அவர்களுக்கு அவர் பிரியமான ஜனமாக இருந்தனால அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம் என்ற கட்டளையை கொடுத்து அவர்களோடு தொடர்பில் இருந்தார். அந்த நியாயப்பிரமாணத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரம். இந்த ஆசாரிப்பு கூடாரம் இந்த பாளையத்தின் மத்தியில அமைக்கப்பட வேண்டும். அந்த ஆசாரிப்பு கூடத்தின் மகா பரிசுத்தமான அந்த வாசஸ்தலத்துல தான் தேவன் வாசம் பண்ணுவாரு. ஆகையால இந்த ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து தேவன் அந்த பாளையத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலும் அவர் தொடர்பு வச்சிருப்பாரு. ஆனா பாளையத்துக்கு புறம்பா இருக்கிற பகுதியில அவர் தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார். அதனால இஸ்ரவேல் ஜனங்களோடு மட்டும்தான் அவர் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தொடர்பு வைத்திருந்தாரே ஒழிய மற்ற புறஜாதி ஜனங்களிடத்துல அவர் உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்பதையும் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர்னா அவருக்கு அவரோட பொறுப்பு அதிகாரம் எது வரைக்கும்னா இந்த தமிழ்நாட்டின் எல்லைகளோடு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் கிடையாது. அது மாதிரிதான் தேவனுடைய உறவும் அந்த பாளையத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது, அதுக்கு பின்பாக இல்லை என்பதையும் பார்க்கிறோம். ஒரு வசனம் படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் இங்கே சொல்றாரு. நீங்க இந்த குஷ்டரோகின்னா இங்க என்ன எதை அடையாளப்படுத்தினா, தேவன் அற்றவர்களை அடையாளப்படுத்துறாங்க. தேவனுடைய உறவிலிருந்து விலகினவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வார்த்தையா இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் உறவு வச்சிருந்தாரு. பிற உலக ஜனங்களை அவர் புறஜாதியாவே பார்த்தாரு. இன்றைக்கு நாம கூட புறஜாதி ஜனமா தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது
புறஜாதி ஜனத்திலிருந்து ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்னா, இந்த புறஜாதி ஜனங்களில் இருந்தும் இந்த மணவாளனுக்கு மணவாட்டியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மையும் கூட இதிலிருந்து நம்ம அழைச்சிருக்காருன்னு பார்க்கிறோம். இப்ப இந்த குஷ்டரோகம் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, பாவத்திற்கு அடையாளமா இருக்கிறது. குஷ்டரோகி யாருன்னா புறஜாதி ஜனங்களாகிய நாம் தான். இந்த புது சிருஷ்டியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை தான் அது குறிக்கும். சரி, எதன் அடிப்படையில் இந்த குஷ்டரோகியை புறஜாதி ஜனத்திலிருந்து தேவன் அழைத்தார்ன்றதை பார்க்கறதுக்கு ஒரு வசனம் பார்க்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சுஸ்தமாயிற்று என்று கண்டால், ஆசாரியனுக்கு என்ன வேலைன்னா, வெளியே போய் ஒருவேளை அந்த குஷ்டரோகி சுகமாயிருந்தார்னா, ஒரு சுகம் அடைந்திருந்தால் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு அவர் சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த காலகட்டத்தில் நவீன வசதிகள்லாம் கிடையாது. இப்போ அதிநவீன மருத்துவ உபகரணங்களை கொண்டு ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்த்து, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து குஷ்டரோகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. அப்போ அப்படிலாம் கிடையாதனால தேவன் இப்படி ஒரு கட்டளையை கொடுத்தாரு. ஒரு பிரதான ஆசாரியருக்குள்ள வேலை என்னன்னா, அவர் ஆசாரிப்பு கூடத்துல பலிகளை செலுத்தணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள உள்ள அந்த ஆசாரிப்பு கூடத்துல உள்ள வேலைகளை செய்யணும். அதற்கப்புறமும் ஒரு வேலை இருந்துச்சு அவருக்கு. என்னன்னா, அவரு குஷ்டரோகி சுகமடைந்திருந்தார் என்று செய்தி வந்தால் அவர் பாளையத்துக்கு புறம்பா போய் அந்த குஷ்டரோகியை செக் பண்ணி பார்த்து அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவர் சான்றிதழ் கொடுத்தாதான் அவர் உள்ளே வர முடியும். இல்லாவிட்டால் அவர் பாளையத்துக்குள்ள வர முடியாது. ஒருவேளை அவர் குஷ்டரோகி சுகமடைந்திருந்தாலும் கூட, ஆசாரியன் வர தாமதமானாலும் கூட அவர் பாளையத்துக்குள்ளாக வர முடியாது. ஆசாரியன் சர்டிபிகேட் கொடுத்தாதான் அவர் உள்ள வர முடியுன்றதை பார்க்கிறோம். இப்ப இந்த காரியத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். இதுல பிரதான ஆசாரியன் யாரை குறிக்கிறார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறாரு. இவர் பிரதான ஆசாரியனுடைய வேலை எப்படி இந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருந்ததோ, அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட லோகோஸாக நம்முடைய தேவனுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார் அப்படின்றதையும் குறிக்கிறது. அடுத்து, பிரதான ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே குஷ்டரோகியை சந்தித்து சான்றிதழ் கொடுக்கிறார் பாருங்களா. அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்முடைய ஆண்டவராகியும் இயேசு கிறிஸ்துவும் லோகோஸுடைய நிலையை விட்டு தேவ திட்டப்படி காலம் நிறைவேறிய போது இந்த பூமிக்கு பாவ நிலையில் இருக்கக்கூடிய இந்த முழு மனு குலத்தையும் மீட்பதற்காக ஈடுபலி கொடுத்து பாளையத்துக்கு புறம்பே மறித்து நம்ம மீட்டு கொண்டதை இதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். இங்கே குஷ்டரோகி சுகமடைந்திருந்தாலும் கூட ஆசாரியன் பார்க்கும் வரைக்கும் அவர் பாளையத்துக்கு புறம்பே தான் இருக்கணும். இந்த காரியம் எதை குறிக்குதுன்னா, இயேசு தேவ திட்டப்படி நகர வாசலுக்கு புறம்பே தான் பாடுபட்டார். அதுபோல அதனால மனு குலத்தையும் இந்த தேவ உறவற்று இருந்த நிலையில அவர் கொடுத்த அந்த பலியின் காரணமாகத்தான் தேவ உறவிற்குள் நாம வர முடிஞ்சதுன்றதையும் நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக கொர்நேலியு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய தான தர்மங்கள் ஜபங்கள் எல்லாமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலிக்கு பின்புதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதையும் நாம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த குஷ்டரோகி சொஸ்தம் அடைந்த பிறகு ஆசாரியன் பார்த்து சர்டிபிகேட் கொடுத்த உடனே அவர் போய் நம்ம குடும்பத்தை அவரை போய் பார்க்க முடியுமானா உடனே பார்க்க முடியாது. அதற்கு சில சுத்திகரிப்பின் முறைகள் இருக்கு. அது முறைகள் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அதுல சில பலிகளை செலுத்த வேண்டும் என்று சுத்திகரிப்பின் முறைகளை தேவன் சொல்லியிருக்காரு. அது என்னென்ன பலினா, பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாவை அவர் செலுத்தணும். 2வதாக குற்ற நிவாரண பலியாக ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை செலுத்த வேண்டும். 3வதாக சர்வாங்க தகன பலியாக 10ல் 3 பங்கு மாவை அவர் செலுத்த வேண்டும். இந்த காரியங்கள் எல்லாம் எதை அடையாளப்படுத்துகின்றதுன்னா, அவர் பாளையத்துக்குள்ள வர்றதை அந்த குஷ்டரோகி பாளையத்துக்குள்ள வர்றது எதை அடையாளப்படுத்துனா, தேவ உறவுக்குள் வர்றதை அடையாளப்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். அவர் தன் குடும்பத்துக்கு செல்லுதல் எதை அடையாளப்படுத்துதுன்னா, அவர் பரம கானானிய பரம எருசலேமுக்கு செல்வதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. பாவ நிவாரண பலி எதை குறிக்குதுன்னா, அவர் பாவ நிவாரண அந்த பலியின் மேல விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. குற்ற நிவாரண பலி
எதை குறிக்கிறது என்றால், அதன் பிறகு தாங்கள் அறியாமல் செய்யும் பாவத்திற்கு அவர்கள் குற்றம் நிவாரணம் செய்வது ரொம்ப அவசியம் அப்படின்றத குறிக்கக்கூடியதா இருக்குது. அடுத்ததாக சர்வாங்க தகன பலி அப்படின்னா, தன்னுடைய முழு விஷயம் தன்னிடம் உள்ளதை எல்லாவற்றையும் தாவனம் செய்தால்தான் தன்னுடைய பரம வீடாகிய பரமக்கானனுக்குள் செல்ல முடியும். இதை அடையாளப்படுத்தக்கூடியதை பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த ஒரு சுத்திகரிப்பின் பிரமாணத்துல குற்ற நிவாரண பலியானது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. இதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 14 மற்றும் 17 வசனங்கள். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 17. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். தன் உள்ளங்கையில் இருக்கிற மீதியான எண்ணெயிலே கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் முந்த பூசியிருக்கிற குற்ற நிவாரண பலியினுடைய ரத்தத்தின் மேல் பூசி. குற்ற நிவாரண பலியின் போது இந்த குஷ்ட ரோகிக்கு அவருக்கு இந்த சுத்திகரிப்பு முறையை செய்யும் போது ஆசாரியன் என்ன செய்யணும், இந்த குற்ற நிவாரண பலியில் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டினுடைய ரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து அவரை வலது காலினுடைய மடலிலையும் பெருவிரலோட அந்த பெருவிரலிலையும் அதே போல வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் அந்த ரத்தத்தை பூசணும். அதற்கப்புறம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து அந்த ரத்தம் பூசப்பட்ட இந்த சுத்திகரிப்பின் ரத்தம் பூசப்பட்ட அந்த வலது காலத்தின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் அவர் பூசணும். இதுதான் குஷ்டரோகிக்கூடிய சுத்திகரிப்பு முறை. இதே மாதிரி இன்னொரு முறை இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 23. பின்பு அது கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். இப்ப என்ன பண்றான், மோசே பிரதான ஆசிரியர் ஆரோனுக்கு பிரதிஷ்டை செய்யும் பொழுது, பிரதான ஆசாரியனாக பிரதிஷ்டை செய்யும் பொழுது கொல்லப்பட்ட ஆட்டோட ரத்தத்தை எடுத்து அவரோட ஆரோனோட வலது காலின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசுறாரு. ரெண்டு பேருக்கு ஒரே முறையா இருக்கு. பாத்தீங்களா? இந்த மாதிரி வேதத்தில் எவ்வளவோ பிரமாணங்கள் இருந்தாலும் கூட தேவன் பிரதான ஆசாரியனை ஆரோனுக்கு செய்யும் பிரதிஷ்டைக்கு இணையாக குஷ்டரோகிகளுக்கு சுத்திகரிப்பு முறையை வச்சிருக்கான்றதை நாம முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கும். இந்த காரியங்கள் எதை அடையாளப்படுத்துதுன்னா, வலது காது நாம் வசனத்தை கேட்பதை அடையாளப்படுத்துகிறது. வலது கையின் பெருவிரல் கேட்ட வசனத்தின்படி செய்யறது அடையாளப்படுத்துது. வலது காலின் பெருவிரல் எதை அடைக்கிறதுனா இந்த வசனத்தின்படி நடப்பதை அடையாளப்படுத்துகிறது. பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் நம்முடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். குஷ்டரோகி எதை அடையாளப்படுத்துறதுன்னா, ஜடத்திலிருந்து அழைக்கப்பட்டு புது சிருஷ்டி வாய்ப்பை பெற்ற நம்மைத்தான் அடையாளப்படுத்துகிறது என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பிரதான ஆசாரியனாலும் இருந்தாலும் சரி, குஷ்டரோகியானாலும் இருந்தாலும் சரி, இருவருக்கும் தேவன் ஒரே விதமான முறையை அனுசரித்தது போல தலையும் சரீரமும் இடுக்கமான பாதையில போகணுன்றதையும் தேவன் நியமித்து விட்டார் என்பதையும் நாம இங்க பாக்குறோம். சரி, எல்லாரும் இந்த அழைப்பில் அழைக்கப்பட்டாலும் நாம அவனவன் திராணிக்கு தக்கதாக தான் ஓட முடியுன்றதையும் எப்படின்றது வசனத்துல பார்க்கலாம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனம். லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. அவன் இம்மாத்திரம் செய்ய திராணியற்ற தரித்திரனாயிருந்தால் அவன் தன் பாவ நிறுத்துக்கென்று அசைவாட்டும் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் போஜன பலிக்கு எண்ணெயில் பிசைந்த ஒரு மரக்கால் மெல்லிய மாவிலே 10 பங்கையும் ஆலாக்கு எண்ணெயையும் தன் திராணிக்கு தக்கபடி 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்று பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்று சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தும்படி வாங்கி. குஷ்டரோகி தன்னுடைய திராணிக்கு தக்கதாக பலி செலுத்தினால் போதும் அப்படின்னு தேவன் கட்டளை கொடுத்தாரு. அது போலதான் நாமும் நம்முடைய திராணிக்கு தக்கதாக பலியை கொடுத்தால் போதுமானது. இந்த ஒரு ஓட்டத்தை நாம ஓடி முடிக்கலாம். நம்முடைய தலை மாதிரி நம்மளால் ஓட முடியாது. அதனாலதான் நம்முடைய பவுல் சொல்றாரு, அவருடைய பாடுகளில் குறைவானதை
நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நாம் என்னன்னா அது போல சொற்பமா தான் ஓட முடியும், அவரளவுக்கு நம்மளால் ஓட முடியாது என்பதையும் நாம பார்க்கிறோம். சரி, ஒரு புது சிருஷ்டியாக இந்த அழைப்பில் வந்தவுடன் என்ன நடக்கிறதுன்றத நாம பார்க்கலாம். அதுக்கு படிக்கலாம் வசனம். யோவான் 10:27-28 வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒரு புது சிருஷ்டி ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட மந்தைக்குள்ள வந்துருவாங்க. அப்ப அந்த ஆடுகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வேலியா இருப்பார். அப்ப அந்த ஆடுகள் தன்னுடைய மேய்ப்பனுடைய வழியில் நடக்கும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவர் என்ன சொல்றாருபடி நடக்கும். அவரை மீறி யாரும் இந்த ஆடுகளை தொட முடியாது என்பதையும் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகளை தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள கூடாது அப்படின்ற இவ்வாறாக ஒரு புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்துவோட மந்தையில ஐக்கியமான பிறகு அவர்களுக்கு அந்த மந்தைக்கு பிதாவாகிய தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பாதுகாப்பு வளையங்களாக இருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது வெளியிலிருந்து யாரும் உள்ளே எந்த எதிரிகளோ அவர்களை தாக்க முடியாது, உள்ளே வரவும் முடியாது. இவர்களை விட ரெண்டு பெரிய இவர்களை விட பாதுகாப்பான ஒரு பெரிய நபர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களான்னா இல்லவே இல்லை. வேற எதுவும் நமக்கு தேவையும் இல்லை. இப்படிப்பட்ட விசுவாசத்தில் நாம் இருக்கிறோம். அப்படித்தானே? விசுவாசிக்கிறோமா? சரி, இப்படிப்பட்ட தேவனையும் கிறிஸ்துவையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் வர முடியாதுன்றதை நம்ம நம்புறோம். இந்த ஒரு சூழல்ல இருக்கும்போது எப்படி ஒரு புது சிருஷ்டி புது சிருஷ்டியாக நாம் இந்த ஒரு வாய்ப்பை தவற விடுகிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளதானே இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள் தான் இருக்கிறேன் என்று நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தாக்குதலினால் பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, புது சிருஷ்டிக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். இவைகள் உள்ளே வராததற்கு கர்த்தரும் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுமே அனுமதிப்பு இல்லை என்றாலும் இந்த எதிரிகளின் கைகளில் இந்த புது சிருஷ்டி மாட்டிக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பை தவற விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த ஒரு புது சிருஷ்டிக்கு 4 விதமான எதிரிகள் இருக்காங்க. அவர்கள் யார் என்று பார்க்கலாம். முதலாவது உலகம், அடுத்து மாமிசம், அடுத்து பிசாசு, அடுத்து போப்பு மார்க்கம். இப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி ஒரு புது சிருஷ்டி எப்படி இந்த வாய்ப்பை தவற விடுகிறார்கள் அப்படின்னா அதற்கு காரணம் அந்த தனிப்பட்ட சகோதரனும் சகோதரி மட்டும்தான் காரணம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, ஒருவனும் இந்த கிரீடத்தை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 13. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் சுயாதீனத்திற்காக சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு எதுவாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் ஒரு 2 வசனங்கள் படிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 26. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 16. சுயாதீனம் உள்ளவளாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். இந்த சுயாதீனத்தை நம்ம துர்க்குணத்துக்கு மூடலாக கொண்டிருக்க கூடாதுன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு.
நாம இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கோம். யாராச்சும் நம்மளை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டு வந்திருக்காங்களா? கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும், பைபிள் வேர்ஸ் கேட்டீங்க, நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரா பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். நாம சுயமா தான் முடிவெடுத்து நாமளாக வந்து இங்க அமர்ந்திருக்கிறோம். இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எல்லாரும் வர முடியும்னா வர முடியாது. ஆனா இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு ஒரு சகோதரனையோ சகோதரியோ வெளியே போக முடியும்னா முடியும். அது எப்படின்னா சுயாதீன அடிப்படையில தான். ஆதாமும் கூட அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாரு. அதற்கு காரணம் அவருக்கு சுயாதீன அதனால தான் அவர் வெளியே வந்தார். தேவன் யாரையும் வற்புறுத்துவது கிடையாது. தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கார். நம்ம சபையில கூட யாரும் வற்புறுத்துவதோ இல்ல கட்டாயப்படுத்துவதோ கண்ட்ரோல் பண்ணுவதோ கிடையாது. ஆனா பேர் சபையில பாத்தீங்கன்னா முழு கட்டுப்பாடு அந்த சபை தலைவர்கள்ட்ட தான் இருக்கும். ஒரு விசுவாசி கூட எங்கேயும் போயிடக்கூட வந்துடக்கூடாது. உடனடியா வீட்டுக்கு ஆள் போயிடுவாங்க, இல்ல இவரே போய் நின்றுவார். அந்த அளவுக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறத பாக்குறோம். ஆனா இந்த சுயாதீனத்தை நாம சொந்த விஷயங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது நாம இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே வந்துக்கிறோம். அப்ப கட்சிக்கிற சிங்கம் போல சாத்தான் வெளியே காத்துக்கிட்டு இருப்பான். அவன் நாம பிடித்துக் கொள்வான். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம இப்ப இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்குத்தான் நாம் இன்னைக்கு வந்து 4 குஷ்டரோகிகளை பத்தி பார்க்க போகிறோம். இந்த குஷ்டரோகிக்குள்ள எந்த விதமான தாக்குதல்கள் இருந்ததோ பிரதிபலிப்புகள் இருந்ததோ அது நம்மிடையே காணப்பட்டால் நாமும் அத்தகைய தாக்குதலுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த பிடி எப்படி இருக்கும் என்றால் கட்சிக்கிற சிங்கத்திட்ட போய் மாட்டினா அந்த பிடி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அதை விட்டு நாம தப்பிக்கவே முடியாது. தேவனுடைய ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களும் கூட தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது அவருக்கு தேவன் குஷ்டரோகத்தை அனுமதிக்கிறத பார்க்கிறோம். குஷ்டரோகம் என்பது தேவனற்ற ஒரு நிலையை, தேவன் இல்லாத ஒரு நிலையை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒருவர் தேவனுடைய பாதுகாப்பை விட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியுமாக அந்த உறவுகள் வருவது என்பது ரொம்ப கடினமான காரியம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம அந்த 4 விதமான குஷ்டரோகிகளை பத்தி பார்க்க போறோம். அந்த 4 குஷ்டரோகிகள் யாருன்னா, 1 மிரியாம், 2வது கேயாசி, 3வது யோவாப், 4வதாக உசியா. முதலாவதாக நாம் மிரியாமை பத்தி பார்க்கலாம். இதற்கு வசனம் படிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படி. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையா என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்க மோசே வந்து எத்தியோப்பிய ஸ்திரீயை கல்யாணம் பண்ணியிருந்தாரு. யூத சட்டப்படி அந்நிய பெண்களை திருமணம் பண்ணியிருந்தா அவங்கள வந்து விலக்கி வைக்கணும். இங்க வந்து மோசையினுடைய மனைவிக்கு வந்து சமூகத்துல மோசை மாதிரி அவருக்கு கிடைக்கிற அந்தஸ்து மாதிரி அவங்களுக்கும் ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் கிடைச்சதை பார்த்து இந்த மிரியாமுக்கு பொறாமை வந்துருச்சு. அதனால இந்த மிரியாம் என்ன பண்ணாங்கன்னா, ஆரோனை கூட்டிட்டு போய் மோசைக்கு விரோதமாக தேவன் மோசையை மட்டும் வச்சுதான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயம் தேவனுக்கு கேட்கப்படுகிறது. தேவன் கேட்ட உடனே கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க. தேவன் கோவப்பட்ட என்ன ஆகும்? உடனடியாக மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்து விடுது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாமும் கூட இந்த புது சிருஷ்டியை தேவன் எங்க வச்சிருக்காருன்னா ஒளியப்பட்ட மண்பாண்டங்கள் தான் வச்சிருக்காரு. இந்த மாம்சத்தின் மூலமா தான் நாம் இந்த புது சிருஷ்டியை வளர்க்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். இது மாம்சிக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒரு தலையா இருக்கக்கூடிய ஒருத்தர் தலையா இருக்கக்கூடிய நிலைமையில இருந்தாருன்னா அவருடைய காலானது அவருடைய தலையா இருக்கக்கூடிய ஸ்தானத்தை விரும்பும். இது வந்து இயல்பு. அது போல இந்த மிரியாமும் என்ன பண்ணாருன்னா, இந்த மாம்ச பலவீனத்தினால அந்த ஒரு ஸ்தானத்தை விரும்பிய நிமித்தம்
தேவன் அவர்களை கடிந்து கொண்டதுனால இந்த மிரியாமுக்கு குஷ்டரோகம் வந்து விடுது. அவருடைய கை உறைமலையிலும் வெண்மையாக மாறிவிடுறத பார்க்கிறோம். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மற்ற 3 குஷ்டரோகிகளும் தேவனற்ற நிலைமையில குஷ்டரோகியை மறித்தனர். ஆனால் இந்த மிரியாம் மட்டும்தான் சுகமடைந்து தேவனுடைய உறவுக்குள்ள வந்தவங்கன்றதையும் பார்க்கிறோம். அவர் எப்படி அந்த குஷ்டரோகத்திலிருந்து மீண்டு வந்தார் என்றதையும் நாம பார்க்கலாம். அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் வசனம் 12 மற்றும் 13. தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இங்க ஆரோன் அங்க நடக்கிற சம்பவங்களை பார்த்து தன்னுடைய சகோதரி கை குஷ்டரோகத்துல வெண்மையா மாறினதை பார்த்து பயந்து போய் தேவன்கிட்ட கதறாரு. தன் தாயின் கற்பத்துல பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பதாக அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட கதற ஆரம்பிச்சிடுறாரு. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மோசே மனம் உடைந்து தேவன்கிட்ட, கர்த்தரே தேவனே, அவளை சுகமாக்கும் அப்படின்னு தேவன்கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தேவன் அவருக்கு ஒரு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாருன்னா, அதாவது மிரியாம் அப்பா சொல்றாரு, அவள் தன் தகப்பன் அவன் மூஞ்சில காரி துப்புனா அவள் 7 நாளைக்கு துக்கம் கொண்டாட மாட்டாளா அப்படின்னு. அதனால அவளை 7 நாளைக்கு பாளையத்துக்கு புறம்பாக்கு தள்ளி வை, அதுக்கப்புறமா நீ சேர்த்துக்கொள் அப்படி தேவன் கட்டளை கொடுக்கிறார். இது எவ்வளவு ஒரு அவமானமான விஷயம், எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலை என்பதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர அவர் பாளையத்துக்கு புறம்பே போனா கூட மோசே எப்படி வேண்டுதல் செய்து மறுபடியும் அவளை பாளையத்துக்குள் வர முயற்சி செய்தாரோ, அதே போல நாமும் மாம்சிக பலவீனத்தினால் தவறும் போது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். அதனால நாம என்ன செய்யணும், நாம மாம்சிகத்தில் தவறும் போது ஏற்ற வேலையில சகாயம் கிடைக்கும் அந்த கிருபையை அடைவதற்காக தைரியமா போய் இந்த கிருபாசனத்தை தண்டையை போய் அந்த கிருபாசனத்தை நாம் பிடித்து கொண்டோம் என்றால் தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். எப்படி மன்னிச்சு ஏற்றுக்கொள்வார்னா, சிச்சையை கொடுத்து கொள்வார், சும்மா எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7. நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களா இருந்தால் உங்கள் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்முடைய மாம்சிக பலவீனத்தினால நாம தவறும் போது நம்ம தேவன் சிச்சிக்கிறார். அப்படி சிச்சிக்கும் போது நாம அதை சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை அவருடைய பிள்ளைகளாக புத்திரராக எண்ணி அவர் நடத்துவார். சகிக்க மாட்டோம் என்று சொன்னால் நாம என்ன ஆகும்னா வேசி பிள்ளைகளாக மாறிவிடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம மாம்சிக பலவீனத்தினால் தவறும் போது நமக்கு குஷ்டரோகம் வருது. அந்த நேரத்தில் நம்ம தேவ உறவற்றவர்களாய் இருப்போம். ஆனால் அதை உணர்ந்து அந்த தவறை உணர்ந்து நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிந்து பேசக்கூடியவராக, நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அவர் பரிந்து பேசும்போது தேவன் நமக்கு இந்த பாளையத்துக்குள்ள வருவதற்கு அனுமதி அளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகள், அவர் எப்படி அனுமதிப்பார் என்றால், எப்படி மிரியாமை 7 நாள் வெளியே புறம்பாக்கி விட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கி விட்டு அவர் அதற்கு பின்பாக பாளையத்துக்குள்ள அனுமதித்தாரோ, அதே போல தேவன் கொடுக்கும் சிச்சை நமக்கு இருக்கும். மிக கடினமான சிச்சையா இருக்கும், சோதனையா இருக்கும். அதிலிருந்து தாண்டி நம்ம வந்தால்தான் நாம அந்த பாளையத்துக்குள்ளாக வர முடியும் என்பதை நாம பார்க்கிறோம். சரி, இங்க மிரியாம் மோசே பரிந்து பேசினார், உள்ளே வந்துட்டார். ஆனா மற்ற 3 பேர் பரிந்து பேசுறதுக்கு யாருமே இல்லை. அவர்களை பத்தியும் நாம இப்ப பார்க்கலாம். அடுத்ததாக நாம் கேயாசியை பத்தி பார்க்கலாம். கேயாசி இந்த உலகத்தின் கையில் பிடிக்கப்பட்ட இந்த சகோதரனுக்கு அடையாளமா இருக்காரு. கேயாசி என்ன செய்தான்றத 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே,
எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? நாகமான் சுகமடைந்த பிறகு அவர் கிளம்பி செல்றாரு. இந்த கேஎஸ் என்ன பண்றாருன்னா, எலிசாட்ட சொல்லாம கொள்ளாம போய் அந்த நாகமான்கிட்ட போய் நிறைய பரிசு பொருட்களை வாங்கி மறைமுகமா வச்சுட்டு எலிசா முன்பாக வந்து நிக்கிறார். அப்ப எலிசா கேட்கிறாரு, கேஎஸ் எங்கே போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் எங்கேயும் போலாம், அடியான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அவரு சுயாதீன அடிப்படையில தவறு செய்கிறாரு. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, தேவ உறவை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்படுகிறார். அப்படி தேவ உறவுக்குள்ள இருந்து வெளியே வரும்போது நம்முடைய எதிரியாகிய சாத்தான் வந்து காத்து கொண்டிருப்பான். நம்மை உலக மயக்கத்துல விழ வச்சிருவான். முட்செடிக்குள்ள விழுந்த விதையாக நாம மாறிவிடுவோம். அந்த விதை எவ்வளவுதான் முளைக்க முயற்சி செஞ்சாலும் அந்த முட்செடி அவனை வளரவே விடாது. அதுபோல நாம் இந்த உலகத்தின் ஆவியில மாட்டிக்கொண்டோம் என்றால் என்னதான் முயற்சி செஞ்சாலும் நாம அந்த பிடியிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினமான விஷயமா இருக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, ஒருவேளை நாம அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்து இருக்கும்போது நாம எப்படி செயலாற்றுவோம் என்றால், எலிசா வந்து கேஎஸ்ல கேட்பார்ல, எங்க போயிட்டு வந்தேன்னா நான் எங்கேயுமே போலேன்னு சொல்லுவார்ல, அது போல நாமும் கூட இந்த உணர்த்தப்படாத சூழ்நிலையில இருந்தோம்னா, ஒரு சகோதரர் வந்து ஏன் பிரதர் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் அப்படிலாம் செய்யலையே அப்படின்ற சொல்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாமும் வந்து விடுவோம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வழியில நடந்து அவரை போல மாறக்கூடிய வாய்ப்புல வந்திருக்கிறவங்க தான் நானும் நீங்களும். அப்படி இருக்கும்போது இதை விட்டு இந்த உலகத்தின் மயக்கத்துல போய் நாம விழுந்து விட்டால் நாம தேவ அன்பை இழந்து விடுகிறவர்கள் இருப்போம். அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து இந்த காலத்துக்கே உரிய வேலை செய்யாமல் உலக ஆவியில நாம இருந்தோம்னா, நாகமானின் குஷ்டம் எப்படி கேயாசியை பிடித்ததோ அதே போல நம்மையும் பிடித்து விடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த கேயாசி நாகமான் வந்து உலகத்தின் மனிதனுக்கு அடையாளமா இருக்காரு. இந்த உலக ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா தேவ உறவற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். அது போலதான் நாமும் ஆகிவிடுவோம் உலகத்தின் ஆவி நமக்குள் வந்தால். அதற்கு பிறகு நாம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட நாம இந்த அழைப்புக்குள்ளாக வருவது மிகவும் கஷ்டமாகிவிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, முச்செடிக்குள்ள விழுந்த விதையை போல மாறிவிடுவோம். நம்மால கனி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து விடுவோம். சரி, இப்படி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டோமே, அதனால நாம வந்து திரள் கூட்டம் ஆயிடுவோம் அப்படின்னு மட்டும் நினைச்சுறாங்க. புது சிருஷ்டியின் வாய்ப்பையே நாம் இழக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நாம் இழந்து விட்டோம்னா இந்த உலகத்துல அதை ஈடுகட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அன்று ஆதாம் விழுந்து 930 வருஷங்கள் ஓடினார். அந்த பாதை இன்றைக்கு ரொம்ப வலுவழுப்பாகி போயிருக்கிறது. கொஞ்சம் நம்ம அசதியா இருந்தனாலும் தவறி விழுந்து விடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அது எவ்வளவு பெரிய சகோதர சகோதரி ஆனாலும் சரிதான். கொஞ்சம் நிதானம் எழுந்து விழுந்து விட்டால் மறுபடியும் எழுந்திருப்பது மிக கடினமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேயாசி தன்னுடைய மரணம் மட்டும் தேவ உறவற்றவர்களாக குஷ்டரோகியாக இருந்துதான் இறந்தார்ன்றதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அடுத்ததாக நாம் வந்து யோவாப்பை பத்தி பார்ப்போம். இந்த யோவாப் வந்து தன்னுடைய சகோதரருடைய இரத்தப்பழியை வாங்குவதற்காக என்ன செஞ்சான்றதை இந்த வசனத்தின் மூலம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 27. அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோடே ரகசியமாய் பேசப்போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்தப்பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். ஒரு சண்டையின் போது
யோவானுடைய சகோதரனை வந்து அப்னேர் வந்து கொண்டு போட்டுருவார். இதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது. இந்த யோவாபும் அப்னேரை பழி வாங்கன்ற ஒரு நினைப்புல இருந்துகிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல இந்த அப்னேர் ஊருக்கு வரும்பொழுது தாவீது அரண்மனைக்கு அவரை கூப்பிட்டு சமாதானம் பேசி அவங்களுக்குள்ள சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கிடுவாங்க. அவரும் சமாதானத்தோட வெளியே போயிடுவாரு. அந்த நேரத்துல யோவாப் அரண்மனையில் இருந்திருக்க மாட்டார். பிறகு அவர் அரண்மனைக்குள்ள வரும்போது தாவீதும் அப்னேரும் சமாதானம் ஆகிவிட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு சொல்லப்படும். கேட்ட உடனே அவருக்குள்ள அந்த பழி வாங்கும் எண்ணம் வந்து அதிகமாகிவிடும். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ரகசியமா ஒரு ஆளை அனுப்பி அந்த அப்னேரை கூட்டிட்டு வா அப்படி சொல்லி அவரை வர வைக்கிறாரு. அவர் வந்த உடனே அவர் தோள் மேல கை போட்டு பேசிட்டு போறாரு. தோள் மேல கையை போட நம்ம எல்லாரையும் அனுமதிப்போமா? நமக்கு நெருக்கமானவர்கள் இல்ல நண்பர்களா இருந்தா மட்டும்தான் அனுமதிப்போம். அந்த மாதிரிதான் இவரும் அவர் தோள் மேல கை போட்டு அவர்கிட்ட ரகசியமா பேசி கூட்டு போயிட்டு கத்தி எடுத்து ஒரு வயிறோட வயிறா வச்சு குத்தி கொண்டு போட்டுறாரு. இதற்கு பேர் தான் வஞ்சனை. இது யாரோட குணலட்சணமா இருக்கிறதுனா சாத்தானுடைய குணலட்சணமாக இருக்கிறது. நல்லவன போன நடிச்சு கூடவே இருந்து ஆளை கொண்டுருவான். அதே போலதான் நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட சகோதர சகோதரி இருப்பாங்க. உண்மையாகவே ஒரு சகோதரனை கொண்டு போட்டுறது கிடையாது, தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவளை கொண்டு போட்டுருவாங்க. இன்று கூட இந்த சாத்தான் மாதிரி இந்த வஞ்சனை குணம் கொண்ட சகோதர சகோதரி நம்முடைய இருக்காங்க. அவங்க பார்வைக்கு தான் புது சிருஷ்டி நண்பர்கள், ஆனால் உள்ளுக்குள் வஞ்சனை இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனம் படிக்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 29. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாபின் வீட்டாரிலே பிரேமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊன்றி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலும் ஒளிந்து போவதில்லை என்றான். இங்க யோவாபுடைய முழு குடும்பமே குஷ்டரோகத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஒரு தேவனற்ற நிலைக்குள்ள அந்த முழு குடும்பமே வந்து விடுறத பார்க்கிறோம். சாத்தானுடைய தூதர்களும் கூட இப்படி வஞ்சனை செய்ததால் தான் அவர்கள் நித்திய ஆக்கினை தண்டனை தீர்ப்புக்குள்ள போனாங்கன்றதையும் நாம பார்க்கிறோம். இப்ப கூட நாம தேவனற்ற நிலைமையிலிருந்து இந்த வாய்ப்புக்குள்ள வந்து விட்டு தேவ அழைப்பையும் தேவனுடைய திட்டத்தையும் தெரிந்து கொண்டு மேலான ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு புது சிருஷ்டி என்ற அழைப்பையும் வாங்கி கொண்டு தேவ அன்பை ருசி பார்த்து விட்டு மறுபடியும் வஞ்சனை செய்து நாம் பழகி கொண்டு இருந்தோமானால், அல்லது உள்ளுக்குள்ள பகையை வைத்துக்கிட்டு வெளியே சிரிச்சு பேசி கைகுலுக்கி நடித்து கொண்டிருந்தோம் என்றால் நம்ம கிட்டையும் இந்த சாத்தானுடைய குணலட்சம் வந்து விட்டது என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சாத்தானுக்கு என்ன தீர்ப்பை தேவன் வைத்திருக்காரோ அதே தீர்ப்பை தான் இந்த மாதிரி வஞ்சனை செய்யக்கூடிய சகோதர சகோதரிக்கும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்னா, ஒளிவு மறைவு இல்லாதவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லாதென்றும் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, அத பாடங்கள் மூலமாக, வேதத்தை படிப்பதன் மூலமாக நம்மளுக்கு தவறை உணர்த்தும் போது நாம தவறை உணர்ந்தவளை அவர்கிட்ட திரும்பும் பட்சத்துல அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். இல்லை என்றால் நாம இந்த வாய்ப்பை இழந்து விடுவோம். இந்த வஞ்சனை குணம் இன்னைக்கு உலகத்துல ஏராளமா காணப்படுது. இப்படிப்பட்ட குணலட்சணம் நம்ம கிட்டையும் இருந்துச்சுன்னா நாம இந்த வாய்ப்பை தவற விடுகளா இருப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் வந்து நேரடியா வந்து யாரையும் பயமுறுத்தவோ அல்லது வஞ்சிப்பதோ கிடையாது. கண்ணியை போட்டுருவாரு. அதுல போய் நம்ம சிக்கிட்டோம்னா நம்மால் தப்பிக்கவே முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த வஞ்சனைகள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில தான் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அனைவரும் ஒரே சரீரத்தின் அங்கமா இருக்கிறோம். இப்ப நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒரு அங்கம் துன்பப்பட்டால் முழு அங்கமும் அதுக்கு உதவி செய்து இல்லையா? இன்று நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோமா என்பதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், அடுத்ததாக நாம் பார்க்க போற கடைசியான இந்த குஷ்டரோகி உசியா. இந்த உசியா ராஜா முழு மகாபாபிலோனுக்கு அடையாளமா இருக்கிறாரு. இந்த மகாபாபிலோன் ஆவி என்னன்றதை நாம பார்க்கலாம், வசனம் படிக்கலாம்.
2 நாளாகமும் 16ஆம் வசனம் படிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 வசனம். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் தனக்கு கேடு உண்டாகும்படி பலப்பட்ட போது மனம் மேட்டிமையாகி என்ன செய்யறாருன்னா தேவனுக்கு விரோதமாக போய் ஆலயத்துக்குள்ள போய் தூபபீடம் காட்டுறதுக்கு தூபபீடத்துக்குள்ள போறாரு. அடுத்த வசனம் படிக்கலாம். 17-18 வசனம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் வசனம் 17 மற்றும் 18. ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடே கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். ஆசாரியனாக அசரியாவும் அவனோட கூட பராக்கிரமசாலியான 80 பேரும் உசியா ராஜாவை தடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவர் அவங்கள மீறி தள்ளி விட்டுட்டு உள்ள போய் பரிசுத்த தலத்துக்குள்ள போய் இது தூபம் காட்ட போறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் தடுக்கிறாங்க, போகாதீங்க, இது சரி கிடையாது, இது ஆரோடைய குமாரராகிய பரிசுத்தம் செய்யப்பட்ட அவருடைய குமாரர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், உங்களுக்கு இது வேலை கிடையாது, இது உங்களுக்கு மேன்மையா அமையாது, அதனால உள்ள போகாதீங்கன்னு எச்சரிக்கை செய்யறாங்க. ஆனா அதை மீறியும் அவர் உள்ளே செல்கிறார். அடுத்த வசனம் படிக்கலாம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோடே கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. இப்படி அசரியாவும் 80 பராக்கிரமசாலிகளும் தடுத்தும் அதையும் தாண்டி அவர் உள்ள போய் தூபம் காட்டும் பொழுது தேவ கோபம் மூண்டு விட்டது. அவருக்கு நெற்றியில குஷ்டரோகம் வர்றத பாக்குறோம். அடுத்த வசனம் படிக்கலாம். 20 20. பிரதான ஆசாரியனாகிய அசரியாவும் சகல ஆசாரியரும் அவனை பார்க்கும்போது, இதோ அவன் தன் நெற்றியிலே குஷ்டரோகம் பிடித்தவன் என்று கண்டு அவனை தீவிரமாய் அங்கே இருந்து வெளிப்பட பண்ணினார்கள். கர்த்தர் தன்னை அடித்ததினால் அவன் தானும் வெளியே போக தீவிரப்பட்டான். அவர் நெற்றியில திடீர்னு அந்த குஷ்டரோகம் வந்த உடனே அசரியாவும் அந்த கூட இருந்த 80 பராக்கிரமசாலிகளும் உடனே நீங்க வெளியே போ, குஷ்டரோகம் வந்துருச்சு, ஆலய தீட்டுப்பட்டு வெளியே போன்றாங்க. உடனே அவரும் பாக்குறாரு தனக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு, தேவன் தண்டிச்சிட்டாருன்னு. உடனே எதுவும் பேசாம அவராவே வெளியே போயிடுறதையும் இங்க பாக்குறோம். அடுத்த வசனம் படிக்கலாம். 21ஆம் வசனம். வசனம் 21. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். அவன் குமாரனாகிய யோதாம் ராஜாவின் அரண்மனை விசாரிப்புக்காரனாய் இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான். உசியா வெளியே வந்த பிறகு மரண நாள் மட்டும் என்ன இருந்தார்னா ஒரு தனித்த வீட்டுல இருந்தா அவர் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டார். மறுபடியுமாக அரண்மனைக்குள்ள அவரால் செல்ல முடியல. அவரோட மகன் தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை பண்றாருன்ற இங்க பாக்குறோம். உசியா தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரா இருந்தாரு. தேவன் அவரை உயர்த்தி ராஜாவா ஆக்கினாரு. அவரும் அந்த ராஜாவா ஆன பிறகு அந்த ஸ்தானத்துல உயர்ந்த நிலைக்கு வரும்போது அவர் பலப்படும் போது அவருக்கு இருதயத்துல மேட்டிமை உண்டாகி விட்டது. அவருக்கு சின்ன வயதுல இருந்தே இந்த மாதிரி தூபம் காட்டணுன்ற ஒரு எண்ணம் அவர் மனதுக்குள்ள இருந்திருக்கு. அதை ராஜாவா ஆன உடனே செயல்படுத்தினால் எங்கும் ஆசாரியர்கள் மற்றவர்களை தடுத்துருவாங்கன்னு பயந்துட்டு அதை செய்யாமல் இருக்காரு. இந்த ராஜா பலப்பட்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்த பிறகுதான் இந்த ஒரு எண்ணத்தை அவர் செயல்படுத்தணுன்றதுக்காண்டி ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாரு. அப்படி ஆலயத்துக்குள்ள அவர் பிரவேசிக்கும் பொழுது அசரியாவும் 80 பராக்கிரமசாலியும் தடுத்தும் அவரால் அவங்கள தடுக்க முடியவில்லை. அவர் உள்ள போய் தூபம் காட்டுறாரு. அப்படி தூபம் காட்டும் போது அவருக்கு குஷ்டரோகம் வந்து விடுகிறது. அந்த குஷ்டரோகம் வந்த உடனே அவர் வெளியே வந்து விடுகிறார், தானாக வெளியே வந்துடுறார். ஏன் தானாக வெளியே வர்றாரு? 80 பராக்கிரமசாலிகளை தடுத்ததுனாலயானா? இல்ல, யாருமே தடுக்கல. அவருக்கு குஷ்டரோகம் வந்து விட்டது. அவர் தேவ உறவை இழந்து விட்டபடியால் அவராகவே வெளியே வர்றதை இங்க பாக்குறோம். அன்புக்குரிய
சகோதர சகோதரி. அதுபோலதான் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து ஒரு உன்னதமான ஸ்தானத்தையும் கொடுத்திருக்காரு. நமக்கு நம்மளை அழைச்சி இங்க கொண்டாந்து இங்க உட்கார வச்சு இந்த ஒரு உன்னதமான ஸ்தானத்தை நம்ம கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. அதை விட்டு நாம இதை விட எனக்கு உயர்ந்த ஸ்தானம் வேணும் என்று நாம நினைச்சோம்னா நமக்கு குஷ்டரோகம் வந்துவிடும். எப்படி உசியா ராஜாவை 80 பராக்கிரமசாலிகள் தடுத்தும் அந்த மீறுதலில் அவருடைய மீறுதலை அவர்களால் தடுக்க முடியவில்லையோ, அதே போல என்னதான் முயற்சி செய்தாலும் நம்முடைய மேட்டுமையிலிருந்து நம்மளால் வெளிவர முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, மிகவும் அனுபவம் வாய்ந்த திறமை வாய்ந்த தேவனால் பயன்படுத்தக்கூடிய பிரபலமான சகோதரனாக இருந்தாலும் சரி, அவர் தகுதிக்கு மேல ஆசைப்பட்டு தேவன் கொடுத்த வேலையை விட்டுவிட்டு தானாக ஒரு வேலை செய்ய முயற்சி செய்தால் அவரும் தேவ உறவற்றவராக மாறி விடுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்று நாம பாத அங்கமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தேவன் என்ன வேலையை கொடுத்திருக்காரோ அந்த வேலையை மட்டும் செய்தாலே போதும். அதை விட்டு நம்முடைய தலையா இயேசு கிறிஸ்து செய்யற வேலையை நாம செய்யணும்னு நினைச்சு அதுக்கு முயற்சி செய்தோம் என்றால் நாம குஷ்டரோகம் வந்த பாதிக்கப்பட்டு விடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்றைக்கு நாம எல்லாருமே இந்த மகா பாபிலோனை விட்டு தான் வெளியே வந்திருக்கிறோம். என்னதான் நம்ம வெளியே வந்திருந்தாலும் கூட நமக்குள்ளாக அந்த பாபிலோனிய ஆவி இருக்கத்தான் செய்யும். அதை நாம வெளியே தலை காட்ட விடக்கூடாது. தலை காட்ட விட்டு விட்டால் சாத்தானின் கண்ணியில மாட்டிக்கிடுவோம். அடுத்ததாக தேவ உறவை நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாக செல்வோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்று மகா பாபிலோன்ல இருக்கிறவங்களும் கிறிஸ்தவங்க தான். அவங்களும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வர முடியுமா, சபைக்குரிய ஸ்தானத்துக்கு வர முடியுமா என்றால் அவங்க எல்லாம் வேதத்தை கையில வச்சிருக்காங்க தான். ஆனா அவங்களுக்கு அந்த சத்தியம் புரியுமா என்றால் புரியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்று நம்மில் கூட அநேகருக்கு இந்த சத்தியம் சரியாக புரிவதில்லை. காரணம் என்னன்னா அந்த போப்பு மார்க்கத்தின் ஆவி நம்முடைய இருப்பதால் தான் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப 4 விதமான குஷ்டரோகிகளை பார்த்தோம். யாருன்னு சொல்லணும்னா, குஷ்டரோகி முதல்ல மிரியாமுக்கு என்ன ஆவி இருந்தது சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. சொல்லுங்க தைரியமா. இல்ல நானே போட்டுறேன் படிய. மிரியாமுக்கு மாம்சத்தின் ஆவி இருந்தது. ஏயாசிக்கு உலகத்தின் ஆவி இருந்தது. யோவாப்புக்கு சாத்தானின் குள்ளச்சம், அதாவது வஞ்சனையின் ஆவி இருந்துச்சு. உசியாவுக்கு போப்பு மார்க்கத்தின் ஆவி இருந்தது. ஆகையால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட ஆவி நம்ம இடத்துல இருந்து அதை ஒற்றனடியா தேவனிடத்துல மனம் திருப்பி நம்ம சரிப்படுத்தி கொண்டு நாம தைரியமா போய் சகாயம் கிடைக்கக்கூடிய அந்த திருவாசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்ம மறுபடியும் அந்த பாலித்துக்குள்ள சேர்த்துக் கொள்வார். இல்லாவிட்டால் நாம் மறுபடியும் உள்ளே வருவது மிகவும் கடினமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நாம தேவ பிள்ளைகளாக புது சிருஷ்டினா அந்தஸ்தை வாங்கிட்டு நாம் இங்க உட்கார்ந்துருக்கோம். ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன அவசியம், முக்கியமானது என்பதை 2 வசனத்துல பார்த்து இந்த பாடத்தை நம்ம முடிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நம்ம என்ன அழைப்பு அழைச்சிருக்காரு, என்ன ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு வச்சிருக்காரோ அந்த ஸ்தானத்துல நம்ம பொறுமையா இருக்கணும். ஏற்ற காலத்துல தேவன் நம்ம உயர்த்துவான்னு நம்ம அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அப்ப தேவன் நம்மை கண்டிப்பாக நம்முடைய தகுதிக்கேற்ற போல நம்ம நிச்சயம் உயர்த்துவான்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் ஒண்ணு படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 9. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே
அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்ன செய்யறான்னா, கெச்சிக்கிற சிங்கம் போல நம்ம சுட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். எவனானா முழுகலாம், எவனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கலாம் அப்படின்றது கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரி, நாம கேட்கிற பாடங்கள் வசனங்கள் எல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளா இருக்கணும். விழிப்புணர்வு உள்ளவர்களாக, எச்சரிக்கை உள்ளவர்களாக இருந்து, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நின்றோம் என்றால் நாம் தேவ உறவிட்டு வெளியே போக மாட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரர்களே, தேவனுடைய பிரதான கிருபையினாலே 4 குஷ்டரோகிகள் என்ற தலைப்பின் கீழ் முன்பு சகோதர வயதாக பிதாவாகிய தேவன் அருமையான ஒரு பாடத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அக்கா பிதாவாகிய தேவனுக்கானவராக இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். போது கொடுத்த அன்பு சகோதரர்களுக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். அன்பான சகோதர சொல்லி 4 குஷ்டரோகிகள் மட்டுமல்ல, நம்மகிட்ட அநேக குஷ்டரோகிகள் இருந்துச்சு. ஆமா தானே? புறஜாதி அழைக்கப்பட்ட நமக்கு இன்னும் இந்த 4 ஒரே டைம்ல நமக்கு ஒரு ஆளுக்கே இருந்திருக்கு. கரெக்டா? மாம்சமா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், பேசபையா இருக்கட்டும், சாத்தானா இருக்கட்டும், எல்லாமே யார்கிட்ட இருக்கு? நம்ம மட்டும் இருக்கு. அதிலும் குறிப்பா அந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட நம்ம ஒரு புதிய சின்ன கூட்டமா வந்திருக்க நமக்கு அந்த மகிமை எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்து நம்ம என்ன பண்றோம்? இன்னும் அந்த உலகத்திலையும் இருக்கோம், சாத்தானோட போயிட்டு தான் இருக்கோம். அநேக விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் நம்ம என்ன பண்றோம்? என்ன சில விஷயங்கள் நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் அது இந்த வருகின்ற காலத்துல என்ன பண்ணலாம்? எப்படி அந்த 4 கேரக்டர் நம்மளுக்கு ஒப்புமையா பார்க்கப்பட்டுச்சோ, அதை நம்மளுக்கு இந்த கேரக்டர் நம்மளுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு விசுவாசத்தோட எதிர்த்து நின்று ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சா மட்டும்தான் அந்த பரமக்கான என்ன பண்ண முடியும்? நம்ம சென்று சேர முடியும் என்பது இந்த ஒரு கருத்தாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. தூது கொடுத்த அன்பு சகோதரர் அவர்களுக்கும் சபையின் சார்பாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு ஆராதனைக்கு முடிவாக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். பாடல் எண் 57 விந்தை கிறிஸ்து இயேசுராஜா என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, என்னை இயேசுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரம் மிகும் உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை.
செல்வாக்குகள் மிக வீருட்டிடும் பிறந்த உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக வீருட்டிடும் குருசை நோக்கி பார்க்கிறது குருசை நோக்கி பார்க்கிறது புரிய பெருமையாவும் நற்பமே புரிய பெருமையாவும் நற்பமே சுராஜா உங்கள் சிலுவையின் மேன்மை உங்கள் சிலுவையின் மேன்மை இந்த ஒரு கூடைக்கு முடிவு ஜெபத்தை அன்பு சகோதரர் மகேஸ்வரன் அவர்கள் ஏற்பார்கள். நாம் எல்லோரும் ஜெபிப்போம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும்
மகத்துவம் உன்னதமானவருமாய் இருக்கிற எங்கள் பரலோகத்தில் வீற்றிருக்க பரிசுத்த பிதாவே, உமக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, ஒரு காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவரும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் பாளையத்துக்கு புறம்பே குஷ்டரோகிகளாய் வாழ்ந்த எங்களை கூட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே உம்முடைய சொந்த ஜனங்களாய் உம்முடைய குடும்ப உறவிற்குள்ளே எங்களை கொண்டு வந்து பாளையத்திலே கொண்டு வந்து உமக்கு உம்முடைய சுதந்திரர்களாகவும் உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்களாகவும் நீர் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை எங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறீரே. அதற்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அந்த வகையில கூட இன்றைய நாள் இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உமக்கு ஆராதனை செய்யும்படியாய் சகோதர சகோதரிகளாய் எங்களை ஒன்று கூட செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொரு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே தேவதூதை கொடுத்த தேவதூதனையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர் எடுத்து இன்னும் அதிகமாய் பயன்படுத்துங்க. உடைய பரிசுத்தாவின் வல்லமையை அவருக்கு இன்னும் அதிகமாய் தந்தரும்படியா இந்த சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கணும் தேவனே. 4 குஷ்டரோகிகள் என்ற தலைப்பிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உடைய சொந்த ஜனங்களாய் உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நீர் எங்களை வைத்து நீர் எங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அது மாத்திரமல்லாமல் நீர் எங்களுக்கு சுயாதனத்தை அளித்திருக்கிறீர் என்பதையும் நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட சுயாதனம் உள்ளவர்களாகிய நாங்கள் அந்த சுயாதனத்தை எங்கள் துர்க்குணத்திற்கு நாங்கள் மூடலாய் கொண்டிராமல் ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு நாங்கள் அடிமைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாள் உங்க சுயாதனத்தினாலே நாங்கள் இந்த பாதுகாப்பை விட்டு வெளியே போய்விடாதபடிக்கு எங்களை நாங்களே பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளத்தக்க கிருபையில எங்களுக்கு தந்து வழி நடத்தலுங்க தேவனே. மிரியாமை போல தேவனுடைய நியமத்தை எதிர்க்கிற மாம்சத்தின் ஆவி உள்ளவர்களாய் இராமல், அதே போல கேயாசியை போல உலகத்தின் ஆவி உள்ளவர்களாய் இராமல், யோவாப்பை போல வஞ்சனைக்காரனாகிய சாத்தானின் வஞ்சனை ஆவி உள்ளவர்களாய் இராதபடிக்கு, அதே போல தேவனே உசியா ராஜாவை போல நாங்கள் மீறுதலின் ஆவி உள்ளவர்களாய் மகாபாபிலோனின் ஆவி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படாதபடிக்கு உடைய பலத்த கரத்திலே நீர் எங்களை உயர்த்தும்படிக்கு நாங்கள் அடங்கி காத்திருக்கத்தக்க பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியுள்ளவர்களாய் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட எங்களுக்கு இரக்கம் பாராட்டியர்லங்க தேவனே. இப்படியாக தேவனே எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு நாங்கள் உம்மோடு செய்து கொண்ட அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்கு நாங்கள் மரணமறியந்த உண்மையுள்ளவர்களாய் இருந்து நாங்கள் அந்த ஜீவ கிரீடத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் ஓடத்தக்க வேண்டிய எல்லாவித கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் பரலோக ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படியா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு மாத்திரமல்ல உலகெங்கிலும் உள்ள விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொருடைய தேவையிலும் கர்த்தர் நீ சந்திக்கும்படியா நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தேவனே. இந்த ஜெபங்களை எல்லாம் தேவனே எங்களுடைய கிருபாதார பலியாயும் எங்களுக்காய் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் வல்லமையுள்ள நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.